மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு போறார். இந்த ரிஷப ராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம். மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில கேது பகவானும், இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார். இதை தவிர கும்பத்துல சனி பகவானும், கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும், புத பகவானும், ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பெயர்ச்சி நிகழுது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி 2ஆவது ராசியில பெயருது. பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்துல பெயர்றாரு. இங்க இந்த குரு பகவான் சற்றேறக்குறைய 1 ஆண்டுகள் இருப்பார். இந்த 1 ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராயச்சித்தம் என்னன்னும், இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும், திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சியில சொல்லப்படுது. இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரையில் 6ல் இருந்து குரு தனக்காரனான குரு உங்களோட கடனாளி ஆக்கிட்டு இருந்தார், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார், துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார், துயரப்படுத்திக்கிட்டு இருந்தார். அத்தனையும் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பெயர்ச்சி. சரி சாமி, இந்த குரு பெயர்ச்சி எனக்கு என்னென்ன நல்லது செய்யும், ஏதாவது நல்லது செய்யுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பெயர்ச்சியான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறியிருக்கார். அது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீடு. குருவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த பலம் பெறுத்துவார். அதே போல் அவருடைய பார்வைகள் மூலியமாகவும் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை விசேஷமான பார்வை. இதை தவிர சப்தம பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வையும் குருவுக்கும் உண்டு. சரி, இப்போ 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய சுயமுயற்சியை தூண்டிவிட்டு புதிய தொழில் தொடங்கி தொழில் அதிபராகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்ப்பார். தனக்காரனான குரு ராசியை பார்க்கும்பொழுது முன்முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சுயமுயற்சி சுயமுயற்சி சுயமுயற்சி. சரி, அப்போ நல்ல வேலை பார்த்துக்கிட்டு நான் வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலையும் தொழிலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார். சரி, இதே போல் தொழிலில் பார்ட்னர் மூலியமாக இத்தனை நாளாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த ஏமாற்றப்பட்ட பார்ட்னர் மூலியமாக அவருக்கே இப்போ ஒரு பிரச்சனை வந்து அவர் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடக்க ஆரம்பிப்பார். எப்போ உங்களுடைய பார்ட்னர் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது 7ஆம் இடம்ன்றது லைஃப் பார்ட்னரையும் நாம் சொல்லக்கூடிய இடம். நீண்ட நாட்களாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு தெரியாமலே
நம்ம ஜாதகம் பார்ப்போம், அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, அவங்க பொருத்தம் இருந்தால் நம்ம பொருத்தம் இல்லை, அப்படியே பொருத்தம் வந்தாச்சுன்னா நமக்கு பொண்ணு பிடிக்கல, குடும்பம் பிடிக்கல அப்படின்னு நிகழ்த்துட்டு இருந்தது அத்தனை பேருக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து 90 நாளைக்குள்ளார நிச்சயதார்த்தமும் இந்த வருட கடைசிக்குள்ளார கண்டிப்பாக திருமணமும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அர்த்தாசிரம சனியும் குருபலமும் வரும்பொழுது தான் ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பார். சரி, அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்குமா? வம்சம் விருத்தி கிடைக்கும். வம்சம் விருத்தி கிடைச்சாலே, குழந்தை பிறந்துட்டாலே அந்த குடும்பம் குதூகூலமாக இருக்குமா? குதூகூலமாக இருக்கும். அப்போ அது அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கு உண்டான நேரமும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையா அவர் உங்களுடைய 11ஆம் இடமான கன்னியை பார்க்குறார். 5ஆம் இடம் பார்வை பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபம் 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 செய்கின்ற தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக கிடைக்கும். ஏன்னா குரு 11 உண்டான கேதுவையும் பார்க்குறார். கேதுன்றது ஞானக்காரகன், தெய்வ தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவன். அதே போல் ரொம்ப நாளாக செஞ்ச செய்கைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு புகழ் மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக 2வது திருமணத்திற்கு உண்டான யோகம் இருக்கா அப்படின்றவங்களுக்கும் 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கி கொடுப்பார். சரி, அடுத்தது 2 நம்பர் 3 அப்படின்றத பொறுத்தளவுக்கு 11ஆம் இடம் அப்படின்றது தொடர் வருமானம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்படுத்தி அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அவங்க மூலிமா புதிய தொழில்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொடங்கி தொடர் வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 3ஆம் பாவம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம்ன்றது. இதுவரை நீங்கள் சொன்ன அத்தனையுமே எல்லாராலையும் உங்களோட மேலதிகாரியும் சரி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி தவறுதலாகவே புரிந்து கொண்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பதவி அத்தனையும் தடைப்பட்டு போணுச்சு. இப்போ அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, தகவல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம். எப்படி முன்னேற்றம்? நீங்கள் செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா முன்னேற்றம். சரி, முன்னேற்றம் மட்டும்னாக்க பதவி உயர்வு. சரி, பதவி உயர்வு மட்டும்தான் கிடைக்குமா சாமி? கண்டிப்பாக பண வரவும் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகனே பார்க்குறார். தனக்காரகனே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இதுவரையிலும் திருமணமாகி குழந்தைகள் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேற்கல்விக்காக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை வாய்ப்பும் கிடைக்கும். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வீட்டிலையே இருந்து எந்த விதமான வேலையும் கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலத்தில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த காலம் பொற்காலத்தை பயன்படுத்திக்க நாம் தயாராக இருக்கணும். அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாய அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நல்ல மழை பெய்யும். நல்ல மழை பெய்யும் பொழுது முப்போகமும் விளைவிச்சு ஆதார விலைக்கு மேலே அதிகமான விலை கிடைச்சி விவசாயம் செழித்து மண்ணும் செழிக்கும் பொழுது மண் பொன்னாகும் பொழுது விவசாய மக்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இதுவரையிலும் தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் வாக்கு திறமையினால் பழசு அத்தனையும் விற்றுட்டு புது புது ஒப்பந்தங்கள் போடுவீங்க. புது புது பொருள்களை வாங்கி வைப்பீங்க. புது புது
ஃப்ரான்ச்சைசி போடுவீங்க. நீங்கள் செய்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு, கடையை விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான காரியங்களை பண்ணுவீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க. அதன் மூலயமா இன்னும் நிறையா வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. அதே போல் ஃப்ரான்ச்சைசி ஊருங்க உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி போட்டு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, அடுத்தது உங்களுக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தீருமா? பிரச்சனை தீரும். இந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளர்கள் சேருவாங்க. அதனால் வியாபாரம் பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அரசுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள், அதாகப்பட்டது லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய தலைவருடைய கடக்கன் பார்வை பெற்று உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவு கிடைக்கும். அதே போல் புதிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைச்சி பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனந்தமான பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரமநாதனோ, சூட்சுமநாதனோ பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பிராமணர்களுக்கு தானம் பண்ணுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உண்டான ஃபீஸை கட்டினீங்கன்னாலும் நல்லது நடக்கும். சாமி எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, அது எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க, நான் என்னுடைய வீடியோட பதிவில் கடைசியில் போட்டிருக்கிற குரு காயத்ரியை டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி 54 முறை படிச்சுக்கிட்டு வாங்க. நல்ல வளமும் செல்வமும் கொழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.